Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20000 ரூபாய்க்கு மேல வந்து எடுத்துட்டேன். சோ அந்த 20000 வந்து என்ன மாதிரி நான் வந்து earn பண்ணிருந்தேன் அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். என்ன மாதிரி அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, ப்ராஃபிட் வேறு நீங்கள் வந்து $100 போட்டால் எக்ஸ்ட்ரா இன்னொரு $100 வந்து தருவாங்க. ஸோ என்ன மாதிரின்ற வந்து அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து பார்க்க போகிறது கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு வெறும் $20 போட்டு நான் வந்து 20000 ரூபாய்க்கு மேலே வின் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோட அனுபவங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோ வந்து நாளைக்கு போடுவேன். ஒரு குரூப் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அதை வந்து சும்மாவே நான் போட முடியாது. ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை பார்த்து நான் வந்து அனலைஸ் பண்ணி அதில் வர வின் அண்ட் லாஸ்ட் எல்லாமே வந்து நாளைக்கு வீடியோவில் போடுவேன். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் அந்த 20000 வந்து நான் என்ன மாதிரி இதில் போயிட்டு நான் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மார்னிங் வந்து நான் ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 20000 நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரோவில் வந்து எடுத்துட்டேன். கடைசி வீடியோவில் வந்து அந்த வித்ட்ரோலுக்கான ப்ரூஃப் எல்லாமே காட்டுவேன். எப்படி வந்து வித்ட்ரோ பண்ணேன், எப்படி வந்து ஏர்ன் பண்ணேன், எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். A to Z எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்க்க இதுக்கு முதல் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது வந்து பெட்டர். என்னென்னு சொன்னால் இதில் வந்து நான் எடுத்த ப்ராஃபிட் அண்ட் அதோட வந்து லாஸ்ட் எல்லாமே வந்து காட்டி அதோட நான் வந்து எடுத்த பெரிய ப்ராஃபிட்டோட வித்ட்ரோ பண்ணுறதையும் வந்து லைவாக வந்து காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து என்னோட இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 81 USD வந்து பேலன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து டெபாசிட் பண்ணது வந்து வெறும் 20 USD மட்டும்தான். ஸோ டெபாசிட் பண்ண ப்ரூஃபை வந்து காட்டுறேன். பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தா தெரியும் பாருங்கள். ஓகே, 28ஆம் தேதி வந்து நான் வந்து 20 USD வந்து டெபாசிட் பண்ணியிருந்தேன். ஸோ போனஸ் வந்து இன்னொரு 20 வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த 20 வந்து ஜஸ்ட் வந்து வித்ட்ரோவல் தாராங்களான்றதுக்காக வித்ட்ரோ பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அந்த 20 வந்து வித்ட்ரோ பண்ணதால் போனஸ் வந்து இல்லாமலே போயிட்டுது. ஸோ அந்த 20 வந்து வித்ட்ரோ பண்ணி எடுத்துட்டேன். பேமெண்ட் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அதை வந்து நேற்றையான் வீடியோவில் வந்து ப்ரூஃபாகவும் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப வந்து 29ஆம் தேதி வந்து நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன். ஒரு 20 USD டெபாசிட் பண்ணதும் எனக்கு வந்து செகண்ட் டைம் வந்து இந்த 100% அதாவது 100% வந்து போனஸ் தந்திருந்தாங்க. ஸோ 40 USD வந்து பேலன்ஸ் வந்து இருந்தது. 40ல் வந்து 20 நான் வந்து திரும்ப வேணும்னு சொன்னால் ட்ரேட் பண்ணாமலும் வித்ட்ரோ பண்ணலாம். என்னென்னு சொன்னால் 20 வந்து போனஸ் வந்து இதுலேயே வந்து இருக்குது. அதை வச்சு கொண்டு வேணும்னு சொன்னால் நாங்கள் வந்து லொஸ்ட் ஆகாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரேட் பண்ணி வர ப்ராஃபிட் எல்லாமே வந்து எங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் வந்து எல்லாமே வந்து வித்ட்ரோ பண்ணலாம் இந்த போனஸ் 20 தவிர்த்து. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேட் பண்ணதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து இதில் பார்க்கலாம். அதாவது ப்ரொஃபைலில் போயிட்டு ட்ரேட் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் நிறைய ட்ரேடிங் வந்து செய்திருக்கிறேன். நான் வந்து ட்ரேடிங் பண்ணுற அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோ USD. என்னென்னு சொன்னால் ப்ராஃபிட் வந்து கூட. ஸோ அதனால் வந்து இதையே நான் வந்து ட்ரேட் பண்ணுறது. நான் வந்து ட்ரேட் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கு வந்து எனக்கு பெரிய ப்ராஃபிட்டும் வந்து கிடைச்சது. ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரேடை வந்து நான் கிளிக் பண்ணதும் பாருங்கள். நான் போட்டது வந்து $1. எனக்கு வந்து ஏர்னிங் வந்து அந்த ஒன்றோடு சேர்த்து $0.87 வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைச்சது. ஸோ இதே மாதிரி நான் வந்து 1 USD போட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதே டைப்பில் வந்து போட்டு நான் வந்து செகண்ட் டைம் வந்து 1 USD போட்டேன். ஸோ அது வந்து லொஸ்ட்டாக போச்சு. ஸோ செகண்ட் டைம் வந்து அதை வந்து ரிகவர் பண்ணுறதுக்காக 2 USD வந்து அதிகமாக போட்டிருந்தேன். அதாவது 3 USD போட்டு நான் வந்து வின் பண்ணது 2.61. ஸோ அந்த லாஸ்ட் டைம் சேர்த்து நான் வந்து வின் பண்ணிட்டேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற அந்த சின்னதாக நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த சின்னதாக இருக்கிற அமௌண்ட் எல்லாமே வந்து நான் வந்து ட்ரேட் பண்ண அமௌண்ட். ஸோ மேலே இருக்கிற அமௌண்ட் வந்து எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் 3 USD போட்டதுக்கு எனக்கு வந்து 5.61 வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைச்சது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ட்ரேட் வந்து நான் எடுத்து பாருங்கள். நான் வந்து பெரிய அளவில் வந்து லொஸ்ட் ஆகியும் இருக்கிறேன். பட் அந்த லொஸ்ட் டைம் வந்து நான் திரும்ப வந்து அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து நிறைய ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும்.
ஓகே, இன்றைக்கு வந்து பாருங்கள் 30ஆம் தேதி. ஸோ இன்றைக்கு வந்து நான் வந்து நிறைய ட்ரேட் வந்து பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் 1 USDயில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 3 தடவை வந்து 1 USD போட்டு ப்ராஃபிட் தான் எடுத்திருந்தேன். ஸோ கேம் வந்து 1 USD போட்டு அடுத்த ப்ராஃபிட்டுக்கு வந்து எடுத்திருந்தேன். ஸோ 3 டைம் வந்து வின் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் 1 USDலேருந்து. ஸோ அது வந்து லொஸ்ட். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து 3 USD போட்டிருந்தேன். அதுவும் வந்து லொஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோட 3 மடங்கு, அதாவது 9 USD போட்டு நான் வந்து வின் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 16.83 USD வந்து எனக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும் என்னோடய ப்ராஃபிட்டோட வந்து சேர்த்து. கிட்டத்தட்ட $7 வந்து ப்ராஃபிட்டாக இருந்தது. ஸோ முதல் வந்து லொஸ் பண்ண $3 $1 எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் வந்து சேர்ந்து இதில் வந்து எனக்கு ரெக்கவர் ஆகி டோட்டல் அமௌண்ட் வந்து 16 வந்து கிடைச்சிது USDயில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நானே அனலைஸ் பண்ணி கொஞ்சம் வந்து போட்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் 6 தடவை வந்து நானே வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ 6 தடவையும் வந்து நான் வந்து வின் பண்ணிட்டேன். 7வது தடவை இன்னொருக்கா வந்து ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து லொஸ்ட். 8வது தடவையும் வந்து லொஸ்ட் ஆகி 9வது டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போட்ட அமௌண்ட் வந்து இதில் வந்து சரியாக 11.5லேருந்து நானே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ போட்ட அமௌண்ட்டை கூட நான் வந்து மாறியே போட்டுட்டேன். ஸோ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ப்ராஃபிட் தான் வந்தது. பாருங்கள், நான் வந்து 10 10 10ன்னு சொல்லி ஒரே டைமில் 3 தடவை வந்து போட்டிருந்தேன். போட்டதுனால எனக்கு வந்து சம்டைம் லொஸ்ட்டாக போயிருந்தேன். எனக்கு வந்து இந்த $30 வந்து அப்படியே போயிருக்கு. பட் எனக்கு வந்தது ப்ராஃபிட். 30 போட்டிருந்தேன், $56 வந்து டோட்டல் ஏர்னிங் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து போட்ட இன்னொரு அமௌண்ட் இருந்தது, அதாவது 8 USD வந்து போட்டிருந்தேன். அதுவும் போட்டு எனக்கு வந்து $14 வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சது. ஸோ இது போச்சுதுன்னு சொன்னால் $8 வந்து அப்படியே வந்து போயிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ எல்லா டைம்லேயும் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேணும். அதே மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு வந்து ட்ரேட் பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரேடிங் பக்கமே வந்து போகவே கூடாது. அப்படி போனீங்கன்னு சொன்னால் தெரியாமல் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணாமல் அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட அசட்ஸ் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இழக்க வேண்டி வரும். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், ட்ரேடிங் வந்து தெரியாதவங்க இந்த பக்கம் வந்து போக வேணாம். ஸோ எனக்கும் வந்து ஃபுல் நாலேஜ் வந்து இல்லை. இருந்தாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்கிறேன். அதுவும் வந்து ட்ரேடிங் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ரியல் பேலன்ஸ் வந்து 81 USD வந்து காட்டுது. ஸோ இதில் வந்து 20 USD வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் 20 USD வந்து இவங்க தந்த போனஸ். ஸோ அதையும் வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணி தான் வின் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 காட்டுது. என்னோடய பேலன்ஸ் வந்து 61.34. ஸோ 61 வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணி என்னோட பைனான்ஸுக்கு வந்து எடுக்கலாம். அதே மாதிரி 20 USD வந்து இவங்களே வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ மேலே பாருங்கள் மெனு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஃபைனான்சஸ்ன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து நாங்கள் நிற்கிறது வந்து டெபாசிட்டில். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் டெபாசிட்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து 3வதாக பாருங்கள் வித்ட்ரோவல்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணது வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷனுக்கு வரும். ஸோ இதில் பாருங்கள் ஸ்க்ரில் வந்து டிஃபால்ட்டாக நிற்கும். ஸோ ஸ்க்ரில்லை வந்து கிளிக் பண்ணி 4வதாக பைனான்ஸ் பேன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பைனான்ஸ் பே வந்து செலக்ட் ஆகி நிற்கும். ஸோ இப்போ பாருங்கள் அமௌண்ட் வந்து கேட்குது. ஸோ எனக்கு வந்து இருக்கிற பேலன்ஸ் வந்து 61 USD. ஸோ அமௌண்ட்டில் வந்து 61ன்னு சொல்லி டைப் பண்ணுறேன், $61. ஓகே, அடுத்து வந்து பைனான்ஸோட பே ஐடி. பைனான்ஸில் பே ஐடி எடுக்கிற வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ என்னோடய பே ஐடி பைனான்ஸில் போயிட்டு இந்த பே ஐடியை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நியூ ரிக்வெஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்ட்ரோவல் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ் ப்ளீஸ் சென்ட். ஸோ 1 டேயில் வந்து எனக்கு எப்படியும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நான் வந்து 61 USD வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன் பைனான்ஸ் பேக்கு. அதே நேரம் இன்னொரு விஷயம், இந்த வித்ட்ரோவில் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாம். திரும்ப வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வித்ட்ரா பண்ண ஐடியா இருக்கிறவங்க வந்து இந்த வித்ட்ரோவில் வந்து கேன்சல் பண்ணலாம். அது வந்து ஆப்பில் வந்து நீங்கள் செய்ய முடியாது. வேணுமென்னு சொன்னால் நீங்கள் டெஸ்க்டாப்பில் போயிட்டு இல்லைன்னு சொன்னால் கூகுள் க்ரோமில் போயிட்டு லாகின் பண்ணி இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னு சொன்னால் கீழே வந்து கேன்சல்னு சொல்லியிருக்கும், அதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் வித்ட்ரோவல் வந்து கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து திரும்ப ட்ரேட் பண்ணி வேணுமென்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து வித்ட்ரா பண்ணி திரும்ப வந்து எடுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எனக்கு வந்து 5 மணி போல், அதாவது மார்னிங் வந்து வித்ட்ரோவல் கொடுத்துருந்தேன், ஈவினிங் வந்து ஒரு 5 மணி போல் இந்த பேமெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ 61 USD என்னோட பைனான்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க.
இப்போ வந்து பாருங்கள் பைனான்ஸ்லேயும் போயிட்டு என்னோட யூஎஸ்டிடி வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 61 USD வந்து என்னோட பைனான்ஸுக்கு வந்ததுக்கான பேமெண்ட் ப்ரூஃப். ஃப்ரம் பண்ணுற இடத்துல பாருங்கள் EO Labs LLC அதே மாதிரி நோட்டில் வந்து போட்டிருக்கோம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஃபண்ட்ஸ் வித்ட்ரோவல் ஃபார் அக்கௌண்ட், அதாவது என்னோட பேஐடிக்கு வந்து ஃபண்டை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. டேட்டையும் பாருங்கள் டைமையும் பாருங்கள் சரியாக வந்து ஒரு 4:58 கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு வந்து எனக்கு பேமெண்ட் வந்து நான் மார்னிங் வித்ட்ரோ பண்ணதுனால ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ 2 டேஸ்ன்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் 1 டேயில் வந்து அதுவும் ஒரு 7-8 மணித்தியாரத்துலேயே வந்து பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து நான் எடுத்த ஒரு பிக் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது, சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து விளங்கியிருப்பீங்க. ஸோ இவ்வளோ வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.